எக்காலத்திலும் அழகான நிலையிலே இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திலே அந்த மலை மீது அமர்ந்த கோலத்திலே இருந்து நமக்கு அருளை தந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் திருப்பரங்குன்றத்தை சென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே முருகப்பெருமான் அமர்ந்த கோலத்திலே காட்சியளிப்பார். திருப்பரங்குன்றத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், சூரபத்மனை போரிலே வென்ற பிறகு தேவர்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகளை எல்லாம் முருகப்பெருமான் தீர்த்து சூரனை அந்த போரிலே வென்று தேவர்களுக்கு ஒரு மோட்சத்தை கொடுத்தார் அல்லவா? அதன் நன்றிக்கடனாக தேவர்குலத்தினுடைய தலைவனான இந்திரனுடைய மகளாகிய தேவயானையை மனம் முடித்து முருகப்பெருமானுக்கு மனம் முடித்து கொடுத்த இடம் திருப்பரங்குன்றம். தேவார நால்வர்களும் அருணகிரிநாத பெருமானும் பாம்பன் சுவாமிகளும் இப்படி பலதரப்பட்ட ஞானிகளும் மகான்களும் திருப்பரங்குன்றத்திலே சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து அவர் மீது பாடலை பாடியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு தனிப்பெரும் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலமாக திருப்பரங்குன்றம் விளங்குகிறது. இந்த திருப்பரங்குன்றத்திலே சூரபத்மனை போரிலே வென்ற பிறகு முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திலே வந்து அமர்ந்திருந்து அங்கே எல்லா முனிவர்களும் ஞானிகளும் எம்பெருமான் சிவபெருமானும் நாராயணனும் பார்வதி தேவியும்